All of you, is the board clear to you? So board correct irukka illa konjam is it okay? Yes, sir. Yes. So now we are going to discuss about the coordinate geometry today. So actually உங்களுடைய textbookல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா they will call it as two-dimensional analytical geometry. So the topic given to you for 11th standard syllabus, it is given that coordinate geometry கொடுக்காம they will give you, right? So the topic is called two-dimensional geometry. So now இந்த இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்ன தெரியுமா? Cartesian geometry. Cartesian geometry. So actually இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா என்ன தெரியுமா? ஏற்கனவே ஜியோமெட்ரினா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். So measuring ஜியோ அப்படின்னா எர்த், வேர்ல்டு. ஸோ எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸையும் கண்டுபிடிக்கிறது ஜியோமெட்ரி. அப்போ இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா this is nothing but the coordination of algebra and geometry. Algebra and geometry, which means that I can say studying the properties of geometry using the algebraic expressions, algebraic formulas. அப்போ measuring or properties of geometry algebra use பண்ணி கண்டுபிடிக்கிறது பேர் தான் coordinate geometry. எல்லாமே ஒண்ணுதான். two-dimensional geometry, coordinate geometry, Cartesian geometry எல்லாமே ஒண்ணு. ஏன் இத Cartesian geometry சொல்றானா, René Descartes அப்படின்ற மேத்தமெட்டிஷியன் தான் இதை கண்டுபிடிச்சார். He only founded this Cartesian geometry. அதனாலதான் இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோ அல்லது two-dimensional geometryக்கோ பேரு கார்டீசியன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்ப இந்த கார்டீசியனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, now let us look at this. இதுதான் கார்டீசியன் பிளேன். நீங்க கிராஃப் பிளாட் பண்றீங்க இல்லையா, x y x dash y dash, this is called the Cartesian plane. சரிங்களா? இப்போ இது எப்படி உருவாச்சு தெரியுமா? ஏற்கனவே இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். ரேனே டெஸ்கார்டிஸ் மேத்தமெட்டிஷியன் ஒரு நாள் அப்படி பெட்ல படுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருடைய டெரஸ்ல, அவருடைய டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூச்சி ஒண்ணு இருந்துச்சு, ஒரு இன்செக்ட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈ ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? ஒரு ஆண்டோ எறும்பு ஏதோ ஒண்ணு பாக்குறாரு. அவரு இந்த இடத்துல தான் அவருடைய பொசிஷன் இருக்குது. அவர் இங்கதான் லை டவுன் அந்த இதுல பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ தேர் in the top we have a cockroach or ant, anything. அப்புறம் இங்க இருந்துட்டு என்ன பண்றாரு, இந்த ஆண்ட் அப்சர்வ் பண்றாரு. ஆண்ட் அப்சர்வ் பண்ண உடனே இவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த ஆண்ட்டுக்கும் எனக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், how to find out the distance between me and the ant அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்றாரு. அப்ப திங்க் பண்ணும்போது தான் இந்த கார்டீசியன் பிளேனே உருவாச்சு. அப்ப என்ன பண்றாரு, இவர் இருக்காரு இல்லையா, இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டு திஸ் ஆண்ட்க்கு ஒன்னு கண்டுபிடிக்கிறார். அதே போல இங்க இருந்து இந்த இதுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் கண்டுபிடிக்கிறார். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ எக்ஸ் கோஆர்டினேட்னு பிளாட் பண்றாரு, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ ஒய் கோஆர்டினேட் கட் பண்றாரு. அதுக்கு அப்புறமேட்டுக்கா இவருக்கும் the man Descartes and the ant அவங்க ரெண்டு பேருடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்னா, பித்தாகரஸ் தியரம் முன்னாடியே வந்துருச்சு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் we can use the Pythagoras theorem. What is Pythagoras theorem? Sum of the square of the other two sides. அப்ப நான் என்ன பண்ணலாம், if you want to find out this d, I can write this as d is equals to square root of x square plus y square. So இப்படி அவர் ஆண்ட்டுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன் மூலியமா தான் this Cartesian plane உருவாச்சு. இந்த xy plane என்றாலே that is called Cartesian plane. நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Are you all listening? So பாருங்க, இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். Because I told you this program is called a legendary program, legendary training program. I want to make everyone to become a legend, sir. அதுக்காக தான் இந்த கிளாஸ். அதனால each every fundamental basics, every concept is very important. So அது இதெல்லாம் தெரிஞ்சு அதை 11th standard நீங்க நல்லா தரோவா இருந்தீங்கன்னா 12th standard will be very very easy for you. Don't worry that surely will get centum. அப்போ இங்க என்ன மெயினானா, இங்க பாத்தீங்கன்னா we have 4 coordinates. இப்போ இங்க x எல்லாம் பாசிட்டிவா இருக்கும், இங்க x எல்லாம் நெகட்டிவா இருக்கும். Here the y values are positive, here the y values are negative here. அப்போ நான் எப்படி பிரிக்கலாம்னா, trigonometryல போடுற மாதிரி 4 குவாட்ரண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்,
second quadrant, third quadrant, and fourth quadrant. In the first quadrant, the x value and the y value both are positive. In the second quadrant, என்ன இருக்கும்? எது பாசிட்டிவா இருக்கும்? பாருங்க, y positive, x negative. In the third quadrant, both x and y is negative. In the fourth quadrant, x is positive and y is negative. Don't forget this. So these are the four values. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா most of the problems very successfully we can solve it. So very simple and basic and fundamental concept இது. So இதுதான் all about the Cartesian plane. இப்போ first in the Cartesian planeல எல்லாம் கவனிங்க, listen carefully. So in this Cartesian plane, I am going to derive all the formulas. எப்படி ஒவ்வொரு ஃபார்முலாஸும் நான் derive பண்ண அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க பார்க்க போறீங்க. First என்ன தெரியுமா? Suppose you take the plane. ஓகேவா? So this is your Cartesian plane. This is x, this is y. This is x dash, this is y dash. Everyone knows that. So this is called the origin 0, 0. Now there is a line. நல்லா கவனிக்கணும். ஒரு லைன் இருக்கு, a b அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. This is called a, this is called b. I want to find out the straight line. Origin இருந்து போனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சொன்னேன். ஏன்னா டிஸ்கார்டிஸ் இங்க இருந்தாரு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம் பித்தாகரஸ் தேற்றத்துல. இப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகல, சம்வேர் பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, பில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஏ பாயிண்ட் எப்பொழுதுமே கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் கமா ஒய் தான். இந்த பாயிண்ட்டை x1 y1 எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை x2 y2 எடுக்கிறோமா? சரியா? அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இதுல இருந்து இதனுடைய வேல்யூ வந்து x1. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதனுடைய வேல்யூ வந்து x2. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா? இப்ப சப்போஸ் இது 6 இருக்கு, இது 2 இருக்குன்னா 6 minus 2 4. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை லெஸ் பண்ணிட்டா I'll get x2 minus x1. இதுக்கு ஒரு parallel லைன் வரையறேன், அதனுடைய வேல்யூ அதேதான் இருக்கும், x2 minus x1. In the same way, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும் இதனுடைய வேல்யூ y1. அதே போல இங்க இருந்து இதனுடைய வேல்யூ என்னது? y2. அப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கும்? இந்த வேல்யூ என்ன இருக்குமா? Come on, Monikam, பாலமுருகன். y2 minus y1. y2 minus y1. இப்போ எனக்கு இந்த ab தான் கண்டுபிடிக்கணும். I am taking this as distance called d. Now use the Pythagoras theorem. d square அல்லது d equals to d square equals to ab square, that is x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So d distance வேணும்னா square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Take down. இது distance formula. எப்படி derive பண்ணனும் பாருங்க. Next, after this distance formula, now suppose a line is there. there ஒரு லைன் ஒன்னு இருக்கு, நல்லா கவனிங்க. if the line is there, let's call it as AB. your line is AB. இந்த AB என்ற லைனை ஒரு இடத்துல P என்ற பாயிண்ட் டிவைட் பண்ணுது, சரிங்களா? it divides internally. அதாவது P என்பது இங்க இருந்து இது வரைக்கும் ரேஷியோ m, இங்க இருந்து இது வரைக்கும் ரேஷியோ n அப்படின்ற ரேஷியோல டிவைட் பண்ணிருக்கு, செக்ஷன் ஃபார்முலான்னு பேரு. திஸ் இஸ் கால்டு செக்ஷன் ஃபார்முலா, சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? இந்த P பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P of, so here this point is called x1 y1, here the point is called x2 y2. then internally divide பண்ணா I can say the formula mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. Suppose externally, இது internally சொன்னலையா, there is a point A and B. So join this. அப்ப ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தா தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை உருவாக்க முடியும். ஒரு பாயிண்ட் இருந்தா அது just called a point. If there is 2 points, we can call it as a straight line. If there is a 3 points in different areas, we can form a triangle. Now this is called AB இல்லையா? இப்போ வெளியில கட் பண்ணுது, வெளியில கட் பண்ற பாயிண்ட் பேரு P. அதாவது A ல இருந்து P உடைய ரேஷியோ m, B ல இருந்து m உடைய ரேஷியோ n. Now I want to find out the P point. It divides P, AB என்ற லைனை வெளிப்புறமா கட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம் ஃபார்முலா? mx2 minus nx1 divided by m minus n, my2 minus ny1 divided by m minus n. Please take down. So this is called external and internal. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுதுப்பா. அதே லைன் it cuts at mid point.
the same line which cuts at midpoint exact midpoint la cut பண்ணுது. So a of x1 comma y1, b of x2 comma y2, they are divides in the same ratio. அப்ப இது m லனா இதனுடைய ரேஷியோ m தான். Equal ratio, that is m is to m, equal ratio இல்லையா? So we can call it as அப்ப m பதிலா m பண்ணும். அப்ப இந்த இடத்துல போடுங்க p of right m x2 plus m x1 divided by m plus m 2m comma m y2 plus m y1 divided by 2m. If we take 2 common outside, sorry, m common outside, p of m into x2 plus x1 divided by 2m comma m into y2 plus y1 divided by 2m. So m cancel, m cancel. We'll get p of x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. This is called the midpoint of the straight lines. பாருங்க இதெல்லாம் necessary. இப்ப தெரிஞ்சுக்கணும், எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? Because you are studying in 11th standard, you have plenty of time. இத போய் 12th standardல படிச்சிட்டு இருக்க முடியாது. Okay, next take down the next one. Finished? The next one, centroid of the triangle. இப்ப பாருங்க, இப்ப 2 points இருந்துச்சு இல்லையா? I said 2 points. இப்ப நீங்க என்ன சொல்ற? Set 2 points. அப்ப 2 points அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of 2 points அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் AB, இதை ஜாயின் பண்ணீங்கன்னா we'll get what? A straight line. Suppose 3 பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு C. Now if we add all those things, we'll get a triangle. இப்போ இந்த மாதிரி ஒரு triangle இருக்கு ABC. ABC. We have the points as x1, y1, x2, y2, x3, y3. So we have the points like this. x2, y2, x3, y3. Now இது எல்லாமே பாருங்க centroid அப்படின்னு சொல்லுவோம். Centroid அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய perpendicular line, இதனுடைய perpendicular line, இதனுடைய perpendicular line எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணும். All the lines meets at same point. அதுக்கு என்ன பேர் கொடுப்போம்னா G, centroid. We call it as a centroid. அப்படி centroid சொல்லி நம்ம அதுக்கு பேரை கொடுப்போம். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்ட்ராய்டுக்கு x1 plus x2 plus x3 divided by 3 comma y1 plus y2 plus y3 divided by 3. சரிங்களா? முதல்ல நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாத்துறேன், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளுக்கு வர மிட் பாயிண்ட். இப்ப என்னுடைய சொல்லிட்ட சென்ட்ராய்டு மட்டும் நான் வச்சுங்க. இதே மாதிரி வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஆர்த்தோ சென்டர் இருக்கு, சர்க்கம் சென்டர் இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து இன் சென்டர் இருக்கு, 3 சென்டர் இருக்கு. இப்ப நான் வெறும் சென்ட்ராய்டு மட்டும் சொல்றேன். சென்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா என்ன? சென்ட்ராய்ட்ஸ், வாட் இஸ் தி சென்ட்ராய்ட்? தி மீடியன்ஸ். அப்ப மிட் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா? சப்போஸ் AD, BE, CF, இந்த மீடியன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆகணும். அந்த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ராய்ட். சென்ட்ராய்ட் அப்படின்னு சொன்னா the medians of the triangle. மீடியன்ஸ் சொன்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட்ல கட் பண்ணும். இப்ப சப்போஸ் இதான் AB இருக்குன்னா, இந்த மிட் பாயிண்ட் Dல வந்து இங்க இருந்து கட் பண்ணும், Cல இருந்து. அப்ப அதுதான் இதே மாதிரி மிட் பாயிண்ட்ல இங்க கட் பண்ணணும். அதே போல இங்க போய் மிட் பாயிண்ட், இந்த எல்லாம் இன்டர்செக்ட் பண்றதா சென்ட்ராய்ட். இப்ப லாஸ்ட்ல அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளை பத்தி படிக்கும்போது நான் எல்லா சென்டர்ஸும் சொல்றேன். we have 3 centers, in center, circum center and ortho center. அத பத்தி டேட்லாம் படிக்கலாம். முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பத்தி படிச்சிடுவோம். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்க சிலபஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, வாட் இஸ் அ ஸ்லோப்? ஸ்லோப்னா என்ன? நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. பொதுவா கேக்குறேன், மேக்ஸை பத்தி விட்டுருங்க, மேக்ஸே விட்டுருங்க, மேக்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்லோப்னா என்ன? வாட் இஸ் அ ஸ்லோப்? ஸ்லோப்னா என்னமா? பாத்தீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஸ்லாண்டிங்கான ஒரு ஸ்லைட் மாதிரி. என்னமா? Inclination, sir. வெரி குட். Steepness. ஒரே வார்த்தையில வெரி குட், வெரி குட். எனக்கு தேவையான வார்த்தைகள் ஸ்டீப்னஸ். ஸ்லோப்னாலே ஸ்டீப்னஸ். இப்ப நம்ம போறோம் இல்ல, ஒரே பிளேன்ல இருக்க ரோட்ல போனா ஒண்ணும் இல்ல. இது அப்படியே இந்த ரேம்ப்லாம் இருக்கு பாத்தியா, மேல இருந்து இந்த சறுக்கு மரம் எல்லாம் விளையாடுறீங்க இல்லையா, சர்க்கா, அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் அப்படின்னாலே நம்ம ஹில்ஸ்க்கு போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்.
இல்ல மேல இருந்து அப்படியே ஸ்லோப்பா வரும். அதுதான் ஸ்டீப்னஸ். ஒரே வார்த்தை எக்ஸாக்ட்ல சொல்ல. தமிழ்ல போனா சாய்வு. அப்ப இந்த ஸ்லோப் வந்து எல்லா லைனுக்கும் உண்டு. ஃபார் ஆல் லைன்ஸ் வி ஹேவ் a ஸ்லோப். இப்போ ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் வி ஹேவ் இப்படி ஒரு லைன் இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்ல போனா இது படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் இருக்கு. இது நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, இது படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்லோப். இது நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஸ்லோப் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த படுத்துட்டு இருக்கிற படுத்துட்டு இருக்கிற ஸ்லோப், இது படுத்துட்டு இருக்கும்போது ஸ்லோப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அதுக்கு சாய்வே இருக்காது. இட் லைஸ் ஆன் டவுன். அப்ப எல்லா பாயிண்ட்ஸும் பாருங்க இதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஸ்லோப் வர சான்சஸே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு we can ஸ்லோப் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா, டினோட்டட் பை த லெட்டர் m. m is 0. அதே இது பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுங்க. இப்படி நிக்குது. இது படுத்துட்டு இருக்கு இந்த லைன் வந்து நிக்குது. this line is standing like this. இப்போ என்ன தெரியுமா இதனுடைய வேல்யூ? your slope is equals to what na? Infinity. This line is called horizontal line. This line is called vertical line. This line is called horizontal line. This line is called vertical line. Okay? Please remember this. இந்த ரொம்ப முக்கியமானது. அப்போ லைன் படுத்துட்டு இருந்தா 0 ஸ்லோப். லைன் நின்னுட்டு இருந்தா it is called infinity. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத வந்து எவ்வளவு இது இருக்குதுன்றது ஸ்லோப்ன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்குது. அப்ப ஸ்ட்ரைட்டா நிக்கும் போது we cannot undefined. இப்ப முட்டை இருக்குல்ல, எக் எல்லாரும் பாத்திருக்கீங்களா? ஏங்க இன்டராக்டே பண்ண மாட்டீங்களா? உங்க வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. நிரஞ்சனாக்கு என்ன ஆச்சு? தாரிகா, கேர்ள்ஸ் வாட் ஹேப்பன்? யுவர் ஸ்ரீ பாய்ஸ், பாலமுருகன் என்ன பண்ணீங்க? மாணிக்கம், எக் இருக்குல்லமா, எக். அந்த எக்கை வந்து நீங்க பெர்பெண்டிகுலர் இப்படி நிக்க வச்சு பாருங்க. இப்படி இருந்தா ஈஸியா உடைச்சிடலாம். டப்புன்னு ஒரு அடி அடிச்சா வந்துடும். இந்த பொசிஷன்ல நிக்க வச்சு, ஹரிசாண்டல் பொசிஷன்ல நிக்க வச்சு, வெர்டிகல் பொசிஷன்ல ஒரு பிரேக் பண்ணி பாரு, முட்டையை உடைக்க முடியாது. எப்படி அடிச்சாலும் முட்டை உடையாது. யூ ஜஸ்ட் மேக் இட் இன் அ வெர்டிகல் பொசிஷன். நீங்க பெர்பெண்டிகுலரா நிக்க வச்சு அதை உடைச்சு பாரு, உடையவே வாய்ப்பு இல்லை. அதே நீ ஹரிசாண்டலா கன்வெர்ட் பண்ணி பாரு, அதுதான் ஞாபகம் வச்சுன்னு நினைக்கிறேன். சோ முட்டைய வெர்டிகல் பொசிஷன் இருந்தா என்ன ஆகும்னா, எல்லா ஃபோர்ஸும் ஒரே நேரத்துல இறங்கும். அப்ப அதனால என்ன ஆகாது? அந்த முட்டை பிரேக் ஆகாது. அதே போலதான் இது ஸ்டாண்டிங் ஸ்டேஜ்ல இருந்துன்னு சொன்னா it is undefined. We cannot able to find out the slope. சரிங்களா? இப்போ ஒரு நம்மளுடைய ரெகுலர் கார்ட்டீசியன் பிளேன் எடுப்போம். ஒரு கார்ட்டீசியன் பிளேன் எப்படி இருக்கும்? கார்ட்டீசியன் பிளேன். so we all know that this is a Cartesian plane. x y x y. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு லைன் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த லைனு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிளை உண்டு பண்ணும். This is called the anti-clockwise direction. இந்த anti-clockwise direction இருக்கு தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? This is called as positive slope. This is called positive slope. சரிங்களா? This is called a positive slope. ரைட்டா? This is called a positive slope. அப்ப பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா இந்த தீட்டாவுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது 0க்கும் 90க்கும் நடுவுல இருக்கும். பாருங்க, this is called an acute angle. ஒருவேளை அதே இடத்துல நான் இப்படி போடுறேன், ஆன்டி கிளாக் வைஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எடுக்கணும். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து we can make, இதுக்கு பேர் என்னன்னா angle of inclination. we call it as a angle of inclination. இப்போ 90 டிகிரி இது மாறிடுச்சு. it is greater than 90 degree. அப்ப which means that it lies between pi by 2 less than 90 180க்கு நடுவுல இருக்கும். அப்போ இதுக்கு பேரு we call it as a negative slope. அப்போ 4 விதமான ஸ்லோப் பார்த்துட்டேன். அப்போ அது படுத்துட்டே இருந்தது. எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுங்க, அதுதான் படுத்துட்டு இருக்கு. that is called horizontal line. always remember that vertical line which is perpendicular to horizontal line x axis, அது பேர் y axis. அப்போ x axisல இருக்கும்போது ஸ்லோப் 0. அந்த லைன் y axisல இருக்கும்போது அதனுடைய ஸ்லோப் என்ன இருக்கும்? what is the slope of that? Infinity. இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். now we are going to நல்லா கவனிச்சீங்க. இந்த ஸ்லோப் நான் denoted by the letter m ன்னு சொல்லிட்டேன். இப்போ 4 ஸ்லோப் பார்த்தோம். பாசிட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப், and slope is equal to 0 and slope is undefined. now listen carefully. என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்லோப்னா என்ன? we know the slope is denoted by the letter m. m என்ற லெட்டர்ல இதை டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இனிமேல் ஸ்லோப்னும் எம்னாலும் ஒண்ணுதான். இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரைஸ் பை ரன். என்னதுமா? ரைஸ் பை ரன். சொல்லுங்க எல்லாரும்.
வாட் இஸ் தட்? ரைஸ் பை ரன். அப்ப ரைஸ் பை ரன். இப்ப எல்லாம் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு லைன் கிராஸ் பண்ணிச்சுன்னா ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு சொன்னேன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்குது, ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இப்போ இல்ல, ஒரு லைன் இப்படி இருக்கு. இட் இஸ் given that your line is A, your line is B. சரிங்களா? இப்போ இந்த ஏல இருந்து இந்த பிக்கு அப்ரோச் பண்றல்ல, இது பேர் ரன். இப்ப இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போறல, இது பேர் ரைஸ். இந்த சைடுல இருக்கிறது ரன், கீழ இருந்து மேல போறது ரைஸ். திஸ் இஸ் யுவர் ரைஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரன். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். திஸ் இஸ் யுவர் ரைன் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரன். Even now listen here, rise by run is called slope. Suppose I am taking an angle called theta here. இப்போ theta அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் இதை. இப்போ இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து adjacent side. அப்போ என்ன ஆங்கிள் எடுக்கணும்? tan theta is equals to opposite by adjacent. I can write this as rise by run. Rise by run நான் அது slope, we call it as m. அப்போ m அப்படின்றது என்ன சொல்லலாம்னா, we call it as tan theta. அப்போ this is the basic fundamental formula for slope. ஒரு angle of inclination கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to find out the slope na, this is the first formula for slope. Your m is equals to tan theta. Don't forget this. Your m is equals to what? Tan theta. இப்போ கவனிங்க, இந்த theta is called angle of inclination. இப்போ வாயே, இந்த horizontal line சொன்னலையா, this is called your horizontal line. இது வந்து x axis. horizontal line என்ன சொன்னா x axis. இந்த லைன் உடைய ஆங்கிள் என்ன இருக்கும்? x axis உடைய ஆங்கிள் யாரா சொல்ல முடியுமா? What is the angle of this thing? 0 degree. Very 0 degree. அப்போ for x axis 0. Very good. For x axis your angle of inclination theta equal to 0. Now we can able to find out the slope. m is equals to tan 0. Your tan 0 is equal. அதனால தான் trigonometry முதல்ல எடுத்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்காக தான் trigonometry first 1 month ஆனாலும் பரவாயில்லைன்னு எடுத்தேன். அப்ப tan 0 is equals to what? 0. அதனால தான் இந்த slope of x axis always is equal to 0. இதே m எடு, what is the slope for y axis? இந்த vertical line க்கு என்னது? 90 degree. Angle 90 degree. Your theta is equals to 90 degree. Therefore m is equals to 90 degree. So tan 90 degree. Your tan 90 degree is nothing but infinite. I can say this is called unfinite. அப்போதியா நான் சொன்னது? அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் நின்னுட்டு இருந்தா அதனுடைய ஸ்லோப் இன்ஃபினிட்டி, அதே ஸ்ட்ரைட் லைன் படுத்துட்டு இருந்தா அந்த ஸ்லோப்ல வந்து என்னது? 0. அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரைஸ் அண்ட் ரன். இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸ்லோப்புக்கு முதல் ஃபார்முலா கண்டுபிடிச்சுனா அடுத்து என்ன ஃபார்முலானா, we know that this is called rise. இது அப்படியே இருக்கட்டும், no problem. ரைஸ் பை ரன். ரைஸ் பை ரன். சப்போஸ் எனக்கு ஸ்லோப்புக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுக்கல, 2 பாயிண்ட் கொடுத்துட்டான். இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படின்னு கொடுத்துட்டான்பா. இது x1 y1, இது x2 y2. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் C வச்சுக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, இது x1, இங்க இருந்து இது வரைக்கும் this is called x2. அப்ப இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? மாணிக்கம், what is the value of AC? இங்க x1, இது வரைக்கும் x2. அப்ப what is the value of AC? மாணிக்கம், பாலமுருகன், any boys? Anyone from boys side? What is the value of AC ma? சொல்லுப்பா, கரெக்ட் தான். Come on girls. x2 minus x1. Very good ma. x2 minus x1. அதே போல இங்க இதனுடைய வேல்யூ y1, total value is y2. அப்ப இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணீங்கன்னா we'll get y2 minus y1. அப்ப ஸ்லோப்புக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், m அப்படின்னு சொன்னா ரைஸ் பை ரன். இங்க ரைஸ் என்ன இருக்கு? y2 minus y1. ரன் என்ன இருக்கு? x2 minus x1. அப்ப ஸ்லோப் உடைய இரண்டாவது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, angle of inclination is given. பாருங்க, where the concepts are more important in coordinate geometry. இது மட்டும் இல்ல, இது வந்து பார்ட் 1 ன்னு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. 2 dimensional geometry part 1. +2 தான் பார்ட் 2 பத்தி படிப்பீங்க. அதனால பார்ட் 1 is always important. அது தெரிஞ்சாதான் பார்ட் 2 க்கு போக முடியும். இப்போ தெரிஞ்சா மூணாவது ஸ்லோப் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். எப்பொழுதுமே ஒரு ஸ்லோப் அப்படினா ax plus by plus c equal to 0. ax plus by plus c equal to, இதுதான் வந்து general equation of a straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எது வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுங்க, ax plus by plus c equal to 0. இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் உடைய லெட்டர் வந்து m. m is equals to என்ன ஃபார்முலானா
minus a by b. That is, your m is equals to minus coefficient of x divided by coefficient of y. அப்ப மூணு ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் angle of inclination is given. Next one, 2 points are given. The next one, if the straight line is given, from the straight line we can able to find out the slope. Please take down. Moving on to the next formula. Next one, C. Next one பாருங்க. So there are two lines. Let us take இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். This is called L1. This is called L2. I want to find out the angle between these two curves. இந்த ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். தீட்டா. புரியுதுங்களா? அப்போ எப்பொழுதுமே ஒரு லைன் இருந்தா அது கண்டிப்பா ஸ்லோப் உண்டு. இது வந்து M1. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா கூட போட்டுங்க லைனை. இதனுடைய ஸ்லோப், இந்த L1 உடைய லைன் வந்து M1. இதனுடைய ஸ்லோப் வந்து M2. சரியா? I want to find out the angle between these two lines. என்ன தெரியுமா ஃபார்முலா? So M1, M2 ரெண்டு ஸ்லோப் கொடுத்துருக்குது. அப்ப therefore I can say your tan theta is equals to modulus of M1 minus M2 divided by 1 plus M1, M2. இதெல்லாம் டெரைவ் பண்ணாதான் it will take, எல்லாத்தையும் டெரைவ் பண்ண முடியாது. அதனால ஒரு சிலதை பண்ணுவேன். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு லைன் இருக்குமா, இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இந்த ரெண்டு லைனும் என்னன்னா பேரலா இருக்குன்னு அர்த்தம். இந்த லைன் 1க்கு ஸ்லோப் வந்து M1, லைன் 2க்கு ஸ்லோப் வந்து M2. If these two lines are parallel, then I can say what தெரியுமா? If the two lines are parallel, if the two lines are parallel, then we can say the slopes are equal. M1 is equals to M2. If the two lines next பாருங்க, இப்படி ஒரு லைன் இருக்கு. This is called L1, this is called L2. The slope is M2, here the slope is M1. If the two lines are perpendicular, if the two lines are perpendicular, if the two lines are perpendicular, then the product of the slopes is equals to -1. Your M1 into M2 equal to my very important condition. Note under the remark, ஏதாவது ஒன்று போட்டு எழுதிங்க. Please take down. Moving on to the next problem. Next session. If a line is given, நான் எப்போதுமே சொன்ன ஒரு standard equation of the line is ax plus by plus c equal to 0. ax plus by plus c equal to 0. So this is the standard equation of the straight line. சரிங்களா? இப்போ இந்த standard equation of a straight lineல இருந்து ஒரு parallel line, இந்த லைனுக்கு ஒரு parallel line வரையறேன். So the line which is parallel to this equation, the parallel line, எப்படி தெரியுமா? There is only one change. Please listen, my dear student. This is a very, very important. You can still your lifetime you can follow this. எங்கெல்லாம் மேக்ஸ் இருக்கோ அங்க இதெல்லாம் இருக்கும். ஒரு ax plus by plus c equal to ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன்னா அது பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னும் சேஞ்ச் இல்ல. ax plus by இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு சேஞ்ச் தான். அப்போ ஒரு லைனுக்கு பேரலல் லைனா இருக்கணும்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்தது பெர்பெண்டிகுலர் லைனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா we have 3 changes. என்னன்னா கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பாருங்க, இந்த b வந்திருக்கு இல்லையா, அது a வந்துடும். a வந்து b க்கு போயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா bx, இது வந்து ay. ரெண்டாவது சிம்பிள் என்னன்னா இங்க பிளஸ் இருந்தா மைனஸ். மூணாவது போன வாட்டி என்ன சேஞ்ச் பண்ணியோம் அதே போல கான்ஸ்டன்ட். parallel லைனா there is only one change. perpendicular லைனா 3 changes. coefficient of x and y interchanges and the symbol will change second. Third one, the constant is also changed. This is the line parallel to the given line and perpendicular to the given line. Are you okay? Now we are going to discuss about the equation of the straight lines. Take the heading as equation. Shall I rub this? Equation of the straight lines. Equation of the straight lines. First one, பாருங்க. xy, ரைட்டா? இந்த இது மட்டும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கணும். xy, சரிங்களா? இதுல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குமா? It is given that this is called a, this is called b, this is called x1, y1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம எப்பொழுதுமே முன்னாடி போட்ட மாதிரி தான் இல்ல, ரைஸ் அண்ட் ரன், ரைஸ் அண்ட் ரன், அந்த இதுதான் மெத்தட் தான், ரைஸ் அண்ட் ரன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏபி என்ற லைனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு.
ஒரு ஸ்லோப் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து m. எப்பவுமே ஸ்லோப்னா mன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கு இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, போன வாட்டி 2 பாயிண்ட் இருந்துச்சு, ஸ்லோப்பை கண்டுபிடிச்சேன். இங்க ஒரே ஒரு பாயிண்ட் பிக்கு தரல. நானே என்ன பண்ணோம், we have to take a arbitrary point. ஆர்பிட்டர்னா இந்த லைன் மேல ஏதாவது ஒரு பாயிண்ட். அப்ப என்ன பாயிண்ட்? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு வேல்யூ. நான் அந்த பாயிண்ட் என்ன பண்றேன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆர்பிட்டரி பாயிண்ட்ஸ் சொல்லும் போது எங்க வேணா வரலாம் அந்த பாயிண்ட். இந்த லைன் மேல எதனா ஒரு இடத்துல பாருங்க, இந்த மாதிரி இந்த லைன் நிறைய புள்ளி இருக்குதுல, எல்லா புள்ளிகளும் சேர்த்தாதான் அதுதான் லோகஸ் படிக்க போறோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் லோகஸ். இப்ப இந்த புள்ளியில ஒரு புள்ளி எடுக்கிறேன், ஆர்பிட்டரி பாயிண்ட். அதை தான் என்ன பண்றேன், எக்ஸ் கமா ஒய். நமக்கு ஸ்லோப் உடைய ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இங்க y2 மைனஸ் y1க்கு பதிலா x கமா yன்றது எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் ஈக்குவேஷன், அதுதான் ஆர்பிட்டரி பாயிண்ட். இப்ப ஃபார்முலா சொல்லுங்க. y2 மைனஸ் y1, I can write this as y minus y1 divided by x minus x1. இத cross multiply பண்ணி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா we'll get y minus y1 m into x minus x1. m into x minus x1. This is the first formula. இதுக்கு பேர் என்னன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். This is the first equation of the straight line. Slope intercept form. We can say this as slope intercept form. சரிங்களா? slope intercept form. Second one, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துறோம், ஸ்லோப் கொடுக்கல. Here is also we have a point x2, y2. x2, y2. என்ன தெரியுமா? இதே ஃபார்முலால நல்லா கவனிங்க. இந்த ஸ்லோப் உடைய வேல்யூ போட போறேன். இங்க ரெண்டு பாயிண்ட்ல, அப்ப ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம்ல. If the 2 points is given, what is slope formula? Come on, tell me, Sarika. y2 minus y y1. minus, very good. அப்ப இந்த m க்கு பதிலா I can write this as y2 minus y1 divided by x2 minus x1, which is equals to x minus x1. Cross multiply, arrange in order. Y minus y1 divided by y2 minus y1, x minus x1 divided by x2 minus x1. This is the equation. இது வந்து slope intercept form. இது வந்து 2 point formula. If the 2 points are given, we want to find out the equation of the straight line. This is the formula. எப்படி வருது நான் டெரைவ் பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன். அது என்ன பண்ணுது, எக்ஸ் இன்டர்செப்ட கட் பண்ணுது, ஒய் இன்டர்செப்டையும் கட் பண்ணுது. இட் கட்ஸ் அட் எக்ஸ் இன்டர்செப்ட், இங்க கட் பண்ணுது. ஒய் எக்ஸ்ல வந்து இங்க கட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ்ல பாயிண்ட் வரும்போது ஒய் உடைய வேல்யூ 0வா இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட் வரும்போது எக்ஸ் உடைய வேல்யூ 0வா இருக்கும். இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் டேக்கிங் திஸ் as a, 0. Let us take this as a. இந்த பாயிண்ட் என்ன பண்றேன்னா b of 0, b. Right? I am taking b of 0, b. நான் இந்த லைனை கண்டுபிடிக்கிறேன். 2 point formula. என்னது ஈக்குவேஷன்? 2 point formula. இதான ஃபார்முலா. This is called your x1 y1. This is called your x2 y2. Okay, now I want to find out the equation. Use the 2 point formula. இந்த ஃபார்முலால எடுத்துட்டு போய் போடுங்க. Therefore this is called intercept form. Equation of straight line in intercept form. Intercept formனா இது ரெண்டு ஆக்சிஸ், ரெண்டு கோஆர்டினேட் ஆக்சிஸும் வெட்டணும். எக்ஸ்ல ஒரு இடத்துல வெட்டணும், ஒய்ல ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணணும். Now intercept form y minus y1, your y1 is 0. y2 minus y1, b minus 0, which is equals to x minus x1, your x1 is a. x2 minus x1, 0 minus a, that is called minus a. Now we'll get y by b equals to x minus a divided by minus a. Okay va? The cross multiply பண்ணுங்க. We'll get minus ay plus bx, b into a minus ab. இந்த ab இந்த சைடு போனா plus ab, இது அந்த சைடு போனா bx plus ay. Throughout dividing by ab, ab ஆல இத டிவைட் பண்றீங்க. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ab ல டிவைட் பண்ணா bb கேன்சல் ஆயிடும், x by a, a கேன்சல் ஆயிடும், y by b. This is the equation in intercept form. X by a plus y by b equals to 1 is the equation of the straight line in intercept form. Take note. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து ஒய் இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒய்ல கட் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒய்ல கட் ஆகுது, அதனுடைய ஸ்லோப் கொடுத்துறாங்க, தட் இஸ் கால்ட் m. இது ஒய்ல கட் ஆகுது இல்லையா, இதனுடைய ஒய் இன்டர்செப்ட் வந்து நான் c எடுத்துக்கிறேன். ஐ எம் டேக்கிங், இது வந்து ஒருவேளை அது எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணட்டும், கட் பண்ணாமே போட்டு, மோஸ்ட் பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் என்ன எடுத்துக்கிறேன், எனக்கு அக்கார்டிங் டு த ஸ்டோரி, அக்கார்டிங் டு த பேப்பர், அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் ஃபார்முலா, ஸ்லோப் m கொடுத்துருக்கான்,
y intercept இங்க கட் பண்ணதுல இந்த பாயிண்ட் 0, c ன்னு கொடுத்திருக்கான். அப்ப what is the formula equation of the straight line அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்க. ஃபார்முலா என்னது? y minus y1 is equals to m into x minus x1. இதோ இருக்கு பாருங்க. இப்போ இதுல y1 x1 இது y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y minus c equals to m into x minus 0. y minus c is equals to mx or y is equals to mx plus c. y is equals to mx plus c. சரியா? இதே ஸ்ட்ரெயிட் லைன் x ஆக்சிஸ்ல கட் பண்ணது y ஆக்சிஸ்ல கட் பண்ணல. அதனுடைய ஸ்லோப் வந்து கொடுத்துறாங்க m. இது x ஆக்சிஸ்ல கட் பண்ணா that becomes என்னது? இத வந்து d ன்னு எடுத்துக்கலாம். d, 0. அதே ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். y minus y1 0 m into x minus x1 m into x minus x1, that is called x minus d. We'll get y is equals to mx minus md. y equals to mx. சரியா? தப்பு போட்டணும். y minus y1 d, 0 x minus which is equal m minus mx minus md. Now suppose இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குப்பா. என்னன்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். இந்த இதுக்கு வந்து ஸ்லோப் கொடுத்துட்டான் m. பாயிண்ட் வந்து 0, 0. அதே ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். x பதிலா 0, y க்கு பதிலா 0. அப்ப என்னன்னா y equal to mx. This is a straight line passing through the origin. Origin வழியா சென்றுச்சுனா this is called 0, 0, 0. If it passes through the origin, we can get y equals to mx plus c. Please take down. Next, equation of the straight line. Equation of the straight line. Equation of the straight line. Equation of the straight line in parametric form. Equation of the straight line in parametric form. In parametric form. Right? Let us take a straight line. Parametric form. Let us take ரொம்ப important. Sometimes derivation கூட கேட்கலாம். ஒரு 3 mark questionல கேட்பான். Derive the equation of the straight line in parametric form. சரிங்களா? இப்ப பாருங்க ஒரு straight line இருக்கு. So draw the diagram. This is a straight line. I am taking this is a straight line. With x axis it makes an angle of theta here. நான் ஏற்கனவே சொன்ன 2 பாயிண்ட் எடுக்கிறேன் இதுல. Okay, so we can take the pointers. இந்த பாயிண்ட் ஒரு p ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். q ன்றது ஒரு பாயிண்ட். q ன்றது x1, y1, a moving point. p ன்றது arbitrary point. x, y. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன rise by run. This is called rise. This is called run. இங்க என்ன theta இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். சரிங்களா? So that is called the angle of inclination. இப்ப இந்த பாயிண்ட் என்னமா? இது pq இல்லையா? இது pq. இது என்ன பண்ணலாம்? r ன்னு வச்சுக்கலாமா? Yes, we can write take that as a r. இப்போ இதனுடைய வேல்யூ என்னப்பா சொல்லுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு தெரியும் வேல்யூ x1.
இதுல இருந்து இது வரைக்கும் தெரியும் which is equals to x2. அப்ப what is the value of such x2 minus x1. x2 minus x1. x minus x1. நான் ஆர்பிட்டரி பாயிண்ட் தான் எடுக்கிறேன். ஏன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால ஆர்பிட்டரி பாயிண்ட் எடுக்கணும். கண்டிப்பா எக்ஸ் ஒய் தேவை, எனக்கு ஈக்குவேஷன் இருக்கணும். அப்ப இது என்ன இருக்கும்? y minus y1. இதை அப்படியே வச்சுக்க. இப்ப நீங்க இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, பேராமெட்ரிக் ஃபார்ம்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும், ஒய்க்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். we can take எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அண்ட் ஒய்க்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ எப்படி இதை எடுக்கிறது அப்படின்றத பாருங்க. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். சரிங்களா? which is equals to how will get அப்படின்றத பாருங்க. எக்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ என்ன எடுக்கிறேன் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல, இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எடுக்கிறேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் பிளஸ் x1. x is equals to AR plus x1. X is equals to AR plus x1. AR plus x1. X is equals to X is equals to AR plus x1. And Y is equals to BR plus Y1. Okay, X is equals to AR plus x1. Y is equals to BR plus Y1. இதுல A, B ன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா? அதுக்கு அடுத்தது இந்த R அப்படின்றது வந்து call it as a parameter. Your R is called a parameter. A, B are constants and R is called the parameter. இப்போ பாருங்க இது எப்படி போடலாம்னா, இதுல இருந்து R தான parameter, அதுதான் என்னுடைய parametric ஃபார்முக்கு நான் கொண்டு வர போறேன். அப்போ R மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, இந்த x1 இந்த சைடு கொண்டு வரலாமா? x minus x1 is equals to AR. Similarly, y minus y1 is equals to BR. X minus x1 divided by A equals to R. Y minus y1 divided by B, which is equals to R. Okay, so இது ரெண்டு வேல்யூ என்னது? R. அப்ப நீ எப்படி கம்பேர் பண்ணலாம்? ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி போலாமா? x minus x1 by A equals to y minus y1 by B is equals to R. கரெக்டா? You can take the equation like this. இதை வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். equation number 1. You can take the equation number 1. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? PQR. இது வந்து 90 டிகிரி. சரியா? இது வந்து 90 டிகிரி. இந்த Qல இருந்து P இருக்கு இல்லையா, இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் R. இங்க R ன்னு எடுத்துக்கிறோம் பாருங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நான் R ன்னு எடுக்கிறேன். P to Q. P என்ற ஆர்பிட்டரி பாயிண்ட்ல இருந்து Q என்ற வேல்யூ வந்து R. Your R is the distance from the point P of x, y to the point Q of x1, y1. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? QRP. Now we'll get a right angle triangle. இதுல இருந்து cos theta கண்டுபிடிக்கலாம், sin theta கண்டுபிடிக்கலாம். Your cos theta ன்னு சொன்னா sin theta முதல்ல கண்டுபிடிச்சீங்க. Sin theta is equals to opposite side by hypotenuse. What is your opposite? Y minus y1. Your hypotenuse is what? R. And cos theta is equals to adjacent divided by hypotenuse. We'll get x minus x1 divided by R. Is it right? So we'll get sin theta is equals to y minus y1 and cos theta is equals to x minus x1 by R. அப்ப இது வந்து நான் தனியா இப்ப எடுத்து போடலாமா? இப்ப வந்து பாருங்க, R உடைய வேல்யூ கண்டுபிடிங்க. You will get R is equals to what? Y minus y1 by sin theta. Take this as equation 2. And அதே போல நீங்க R உடைய வேல்யூ என்ன சொல்லணும்னா x minus x1 divided by cos theta. R is equals to y minus y1 divided by sin theta. And R is equals to x minus sin theta. Now from this we can ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? அப்ப you can compare this 2 and 3. So by 2 and 3, equating 2 and 3, what will get? Equating 2 and 3 will get x minus x1 divided by cos theta equals to y minus y1 divided by sin theta is equals to R. Correct? இதுவும் R வேல்யூ, இதுவும் R வேல்யூ. கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணா will get x minus x1 by cos theta equals to y minus y1. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் equation of the straight line in parametric form. Equation of a straight line in parametric form. Now what we are going to do here is, இந்த x1 உடைய x உடைய வேல்யூ என்ன, y உடைய வேல்யூ என்ன, அதுதான் கோஆர்டினேட்ஸ். பாருங்க, எல்லாத்துக்கும் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொன்னா இந்த பாராமெட்ரிக் ஃபார்ம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உண்டு, சர்க்கிளுக்கு உண்டு, பேராபோலாக்கு உண்டு, எலிப்ஸ் உண்டு, எல்லா இதுக்கும் கானிக்ஸ்ல இருந்து எல்லா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில இருக்கிற ஷேப்ஸுக்கும் உனக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம். இங்க ஸ்ட்ரெயின் லைனுடைய பாராமெட்ரிக் ஃபார்ம்னா எக்ஸ கண்டுபிடிக்கணும். அப்போ cos theta into R.
I can write this as r cos theta plus x1. Next, y is equals to r sin theta plus y1. இதை மறக்கவே மறக்காதமா. இதுதான் வந்து parametric form. X equals to r cos theta plus x1, y is equals to r sin theta plus y1. The x1, y1 is called a moving point, any point on the straight line, and theta is called the angle of inclination, and r is called the distance between the 2 points P and Q. Now you take down, please take down quickly. Okay, next formula. Right, connect ஆயிடுச்சு. Now we'll move on to the next one. Okay, புரியுதா பாரு? Sometimes வந்து 3 marks கேட்பாங்க. Are you all clear? Shall we move on to the next formula? Yes, sir. Okay. Yes, sir. பாருங்க. Equation of a straight line in normal form. Equation of a straight line in normal form. Normal na perpendicular form. Equation of a straight line in normal form. In normal form. அதாவது let us take the Cartesian plane. சரிங்களா? This is x and this is y. இந்த Cartesian planeல நான் எப்பொழுது எடுக்கிற போல இது ரெண்டு இடத்துல கட் பண்ற மாதிரி ஒரு லைன். இந்த பாயிண்ட் B ன்னு எடுக்கிறேன். Let us take this point as A. This is your origin 0,0. இந்த O என்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு perpendicular லைன் வரைகிறேன். This is perpendicular to this. அப்போ இந்த லைன் அந்த இன்டர்செக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த பாயிண்ட்டை யூசுவலா எப்படி சொல்வீங்க? A,0 எடுப்போம். இந்த பாயிண்ட்டை வந்து 0, ரெகுலர் பேசிக்ஸ் இல்லையா? இப்போ இதனுடைய வேல்யூ என்ன சொல்றேன்? இங்க வந்து ஆல்பான்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க இதனுடைய வேல்யூ வந்து P இருக்கு. இப்போ யூசுவலா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு தெரியும். என்ன ஃபார்ம்ல தெரியுமா? இன்டர்செப்ட் ஃபார்ம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம். What is the formula? X by A plus Y by B equals to 1. X by A plus Y by B equals to 1. இப்போ இந்த OA ஒரு வேல்யூ இருக்கு, OB க்கு ஒரு வேல்யூ இருக்கு. கரெக்டா? OA and OB. இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். This is called a right angle triangle இல்லையா? So you can take this point வந்து P ன்னு எடுத்துங்க. அப்ப ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. OAP ன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், OPB ன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதனுடைய காஸ்ட் வேல்யூ இது கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? which is equals to என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன். கவனிங்க. Now listen carefully. இது cos alpha இல்லையா? ஆல்பாவுடைய வேல்யூ. இப்போ cos வெச்சிங்க இந்த இடத்துல வந்து we can take this as இது வந்து ஆல்பாக்கு இது ஆப்போசிட் சைடா, இதுதான் இப்படி இருக்கு ட்ரையாங்கிள். So this is called hypotenuse. OA is called hypotenuse. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா cos P, cos alpha is equals to P divided by OA. கரெக்டா? Opposite side, adjacent side divided by hypotenuse. Adjacent side divided by hypotenuse. OP divided by OA, which is equals to cos alpha. அப்போ I can write this as OA உடைய வேல்யூ தான் A, OB உடைய வேல்யூ தான் B. அப்போ A is equals to P by cos alpha, right? OA is equals to P by cos alpha. அதே போல இங்க பாருங்க, இங்க ஆல்பானா here is also alpha angle. அப்ப அந்த ஆல்பா உடைய ஆங்கிள் இப்ப அங்க சைன் கண்டுபிடிக்கிறேன். சைன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? சரியா? ஆப்போசிட் சைடு பை hypotenuse. Okay, so I'll get opposite by hypotenuse. Your opposite side சரியா? உங்க ஆங்கிள் வந்து B ல இருக்கு, which is equals to opposite side by hypotenuse. We'll get என்ன வரும்னா your sin alpha
is equals to P divided by OB, which is equals to OB உடைய வேல்யூ வந்து B. Your B is equals to P by sin alpha. அப்போ இந்த சம்ல எடுத்து போடுங்க இந்த ஃபார்முலால x by a உடைய வேல்யூ என்னது P by cos alpha plus y divided by B உடைய வேல்யூ என்னது P by sin alpha, which is equals to 1. இதை உல்டா போட்டீங்கன்னா x cos alpha divided by P plus y sin alpha divided by P equals to 1. அப்ப P என்றது என்னமா? What is called P? P is the length of the normal. அதாவது OP உடைய normal. Perpendicular line இருக்குல்ல? The straight line is perpendicular or line from the origin. அதுதான் P. So please take down quickly. Moving on to the next one. Now, இப்போதான் நான் உங்களோட ரியல் ப்ராப்ளத்துக்குள்ளே வர போறோம். So therefore the fundamental basics full கரைச்சு கொடுத்தாச்சு. இதுதான் equation of the straight lines, slope எல்லாம் பார்த்தாச்சு. Now the locus. What is the locus? Center point or hub. என்னமா? Center point. Locus அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? The path traced by the curve. சரியா? The path traced by the curve. அப்ப எப்படி சொல்லலாம்? In other words, the locus அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the path traced out by a moving point under certain conditions is called the locus. ஒரு சில கண்டிஷன்ஸ் இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லோக்கஸ். சர்க்கிள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் எடுப்போம், அது பேர் தான் ரேடியஸ். சென்டர் O அப்படின்ற ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதுல இருந்து இங்க இருந்து டிஸ்டன்ஸ் R என்ற டிஸ்டன்ஸுக்கு ஒன்று வரையும். அதே போல பாயிண்ட் R டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட வைப்போம், R டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட வைப்போம். இப்படியே பாயிண்ட வச்சு 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 போயிட்டே இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி வரும். நான் ரஃபா போறேன், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. அப்ப லோக்கஸ்னா ஒண்ணும் கிடையாதுமா, the collection of all the points. The collection of all the points is called locus. நான் சொல்ற மாதிரி எழுதிங்க. லோக்கஸ் உடைய டெஃபினிஷன் அப்படின்னா the path traced by the moving point. மூவிங் பாயிண்ட் அது இந்த R உடைய வேல்யூ தள்ளி தள்ளி வைக்கிறேன் இல்லையா? இதுவும் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் R, 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 R. This point is called the moving points. தள்ளிட்டே போ. So the path traced out by a moving point under certain conditions, at certain conditions, is called the locus of that point. இப்படி இந்த கலெக்ஷன் ஆஃப் எல்லா பாயிண்ட சேர்ந்து ஒரு ஷேப் வருதுல, அதுதான் சர்க்கிள். இதே போல பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கும் கொடுப்போம். ஈக்வி டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கு we can say this as equal distance. ஒவ்வொரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா தெரியும் இல்லையா? சோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இது இந்த ரெண்டு லைன் இதுக்கு வந்து மிட் பாயிண்டா இருக்கும். இந்த ரெண்டு லைனுக்கும் இதுதான் மிட் பாயிண்ட். இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்ப இந்த லோக்கஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னா ஈக்வி டிஸ்டன்ஸ்ல போட்டிருப்பேன். ஒரு பாயிண்ட் P என்ற பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் A B ல இருந்து பிக்ஸட் டிஸ்டன்ஸ். இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோ A, இங்க ஒரு பாயிண்ட் B இருக்குன்னு வச்சுக்கோ, இதனுடைய பாயிண்ட தள்ளி 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 வச்சிருப்பேன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டே போவேன். அப்ப ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு போகும்பொழுது it forms a straight line. இப்ப பாரு, இங்க இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வைப்பியா, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வைப்பியா, இங்க இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வைப்பியா, இந்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்தினா we'll get a perpendicular bisector. This is called the perpendicular bisector. அப்போ நல்லா நான் வச்சுங்க, collection of all the points is called the locus. Now உங்களுக்கு ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ரொம்ப இது எக்ஸாம்பிள் உங்க புக்லயே கூட கொடுத்துருப்பான். இது என்னன்னா, இன்னைக்கு இப்ப கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா? முன்னாடி எல்லாம் அந்த மெத்தட் கிடையாது. இப்ப வந்து ஒரு மெத்தட் என்னன்னா DRS, டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். பெரும்பாலும் அது வந்து LPWன்னு ஒரு அவுட்டுக்கு கேட்பாங்க. பாய்ஸுக்கு எல்லாம் தெரியும், கேர்ள்ஸ் கூட பேர் கிரிக்கெட் பாக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த பால் வந்து போலர் ரைஸ் பண்றாரு இல்லையா, அது பிட்ச் ஆகி அந்த 3 ஸ்டெக்ல போய் அடிக்குதான்னு பார்க்கணும். அப்போ இந்த டிராவல் பண்ற பாயிண்ட் இருக்கு பத்தியா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த மூவிங் பாயிண்ட்ஸ், அது போய் ஸ்டிக்கை ஹிட் பண்ணுதா இல்லையா, அந்த பாத் வந்து ஸ்டிக்கு வெளியில போதா இல்ல ஸ்டிக்குள்ள போய் அடிக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் கால்ட் அஸ் லோக்கஸ். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நேரா போய் ஸ்டிக்கை ஹிட் பண்ணுதா, வெதர் இட் இஸ் த ஸ்டிக்ஸ் ஆர் நாட் அப்படின்றத கண்டுபிடிக்க பாக்குறது தான் இஸ் கால்ட் தி லோக்கஸ். இதான் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இது பண்றோம்.
இந்த லோக்கஸ்ன்றது இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இந்த மிசைல்ஸ் வார்லாம் இருக்கு பாத்தியா, கரெக்டா டார்கெட் பண்ணுவாங்க மிசைல்ஸ. அது லோக்கஸ், அந்த பொசிஷன், அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் நான் அடிக்கணும், டார்கெட்டை போய் ஹிட் பண்ணணும் அந்த மிசைல். அதுக்கு ஏற்ற மாதிரி லோக்கஸ் இருக்கா? அப்ப லோக்கஸ்னா மைண்ட்ல ஒன்னே ஒன்னு செட் பண்ணிக்க, இட் இஸ் கால்ட் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். It is called the collection of all the points. That is called locus. The path traced out by the moving point with some certain conditions. பாருங்க, சர்க்கிளுக்கு ஒரு கண்டிஷன், இதே போல பாராபோலா யூஸ் பண்ணுவோம், இதே போல எலிப்ஸை கண்டுபிடிப்போம், அதே லோக்கஸை வச்சு எலிப்ஸ் எல்லா ஷேப்ஸையும் நான் உருவாக்குவேன். அப்ப லோக்கஸ் அப்படின்னா path traced by the curve. Next. Okay, now we are going to, அதுக்கு வந்து இந்த லோக்கஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. நான் ஓரலா சொல்லிடுறேன், நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. இது பேர் ஒர்க்கிங் ரூல் கூட சொல்லலாம். ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ். ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த லோக்கஸ் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த பாயிண்ட் கிவன் எது எடுத்துருக்கானோ அதை வந்து h, k அப்படின்னு எடுக்கணும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட வந்து h, k ல கன்வெர்ட் பண்ணணும். x, y க்கு பதிலா h, k. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ஸ்லாம் அங்க கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா, இல்ல வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கானா, மாடுலஸ் கொடுத்துருக்கானா, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண, ப்ரொசீட் ஆஸ் பர் த கண்டிஷன். ரெண்டாவது, இந்த h, k இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் h and k, இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி h, k மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கணும், வேற எதுலயும் இருக்கக்கூடாது. லாஸ்ட்ல கண்டுபிடிச்ச பிறகு இந்த h வந்து x ல ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த k வந்து y ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் போட்டா நீங்க தெளிவாயிடுங்க. Shall we do the problems now? Are you ready to solve the problem? Are you ready? Yes, sir. Shall we move on? Find the locus of P. Find the locus of P. If for all the values of alpha, if all the values for alpha, if all the values for alpha, so if all the values for alpha, the coordinates of a moving point P, the coordinates of the moving point P, the coordinates of the moving point P the coordinates of the moving point P is 9 cos alpha, 9 cos alpha, comma 6 sin alpha, 9 cos alpha, comma 6 sin alpha, comma 6 sin alpha. பாருங்க எப்படி லோக்கஸை கண்டுபிடிக்கிறது பாருங்க. வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்கா இந்த இடத்துல? 9 cos alpha 6 sin 9 cos alpha, comma 6 sin alpha. 9 cos alpha plus 6 sin alpha. We'll get 9 cos alpha plus, comma 6 sin alpha. These are the parametric form. நம்ம யூசுவலா இதை x, y ன்னு எடுப்போம் கோஆர்டினேட் போடும் பொழுது. ஆனா இங்க என்ன சொன்னா, லோக்கஸ்னா ஃபர்ஸ்ட் இதை h ன்னு எடுக்கணும், இதை வந்து k ன்னு எடுக்கணும். Now you take the first step, h is equals to 9 cos alpha and k is equals to 6 sin alpha. Now இது வந்து cos alpha கண்டுபிடி. We'll get cos alpha is equals to h by 9 and sin alpha is equals to k by 6. K by 6. So now cos alpha equals to h by 9 and sin alpha is equals to k by 6. Now நமக்கு வந்து trigonometryல ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அதுக்கு தான் இந்த trigonometry எடுத்தது காரணமே. எல்லா இடத்துலயும் ஒரு trigonometry என்ன தெரியுமா, the famous identity sin square theta plus cos square theta equals to 1. Your k square divided by 36 plus h square by 9 equals to 1. ஏன்னா cos sin alpha உடைய வேல்யூ k square by 36, cos square alpha உடைய வேல்யூ h square by 81. Sorry. இப்போ now the last thing, the locus of h comma k is, the locus of h comma k is என்ன தெரியுமா, the locus of h comma k is x square, h உடைய வேல்யூ இல்லையா, h னா x,
அப்போ x square by 81, k na y square by 36, which is equals to 1. This is the equation. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் locus. Moving on to the next problem. Find the locus. Find the locus of a point P. Find the locus of a point P. Find the locus of a point P that moves at a constant distance of. First one, 2 units from the x-axis. First one, 2 units from the x-axis. Second one, 3 units from the y-axis. 2 units from the x-axis, 3 units from the y-axis. Okay, 3 units from the y-axis. இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல ஒன்று மறந்துட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டை நான் மறந்து விட்டுட்டேன். லெட் அஸ் லிசன் ஹியர். இப்போ பாருங்க, ஸோ திஸ் இஸ் கால்டு XY. இது XY. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆக்சிஸ் இல்லையா, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய வேல்யூஸ் இங்க பாத்தீங்கன்னா y உடைய வேல்யூ எல்லாம் 0 வரும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா y வேல்யூ 0. இதே ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னா ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் மீன்ஸ் x is equal to 0. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பாருங்க, x is equals to 1, x is equals to 2, x is equals to 10. அதே போல x is equals to -1, x is equals to -2, x is equals to -10. இது எல்லா லைன்ஸும் பாருங்க, இதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த x ஆக்சிஸ்க்கு இது எல்லாம் parallel-ஆ இருக்கும். அதே போல y ஆக்சிஸ்ல எடுக்கிறேன்னு வச்சுங்க, y is equals to 1, y is equals to 2, y is equals to 3, y is equals to -1. சோ இதெல்லாம் x ஆக்சிஸ்ல parallel-ஆ இருக்கு, இதெல்லாம் y ஆக்சிஸ்ல parallel-ஆ இருக்கு. சரியா? அப்போ y ஆக்சிஸ்ல parallel-ஆ இருந்தா y equals to -1, x ஆக்சிஸ்ல parallel இருந்தா x is equals to, அப்ப என்ன சொல்லணும்னா any line parallel to x axis, any line parallel to x axis, x axis க்கு parallel இருந்தால், சார் நான் இது தப்பு மாத்தி போட்டேன் உங்களுக்கு, நீங்களும் சொல்ல மாட்டீங்க பாரு, இது y உடைய வேல்யூ y இதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க, இது y, இது y, இங்க x வரும், இங்க தான் x வரும் இல்லையா? x is equals to -1, x is equals to 1, x is equals to 1. அப்போ any line parallel to x axis னா y உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட். any line parallel to, தயவு செய்து எடுத்துக்க நோட் பண்ணிக்க, any line parallel to y axis க்கு parallelனா x equals to constant. இப்போ இத பேஸ் பண்ணி தான் இங்க போட போறோம். ஓகேவா? இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்கா? சோ பாருங்க என்ன क्वेश्चंस கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. So locus of a point P moves at a constant distance. Constant distanceல இருந்து போணும் இல்லையா? Any line parallel to x axis னா y equal to k. First x axis க்கு parallel எவ்வளவு யூனிட்ஸ் தள்ளி இருக்குது? 2 units from the x axis. அப்ப சின்னதா ஒன்னு இது போட்டுங்களே, 2 units from y axis, from x axis. இதுதான் x, இதுதான் y. சரியா? x axis, y axis. இப்போ 2 units தள்ளி இருக்குது. We have 2 units தள்ளி இருக்குது. அப்ப 2 units தள்ளி இருக்குன்னா somewhere here இந்த இடத்துல இருக்கு பாயிண்ட் P. எனக்கு x க்கு மேல அப்ப y உடைய வேல்யூ தான் 2, இது உடைய வேல்யூ as it is h,2. எனக்கு இதனுடைய லோக்கஸ் தேவை. அப்ப என்ன அர்த்தம் ஃபார்முலால? இப்போ we can write this as any line parallel to x axis சொன்னா I can write this as y equal to k. இல்லையா? அப்போ அந்த k என்ன அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட் தள்ளி போயிருக்குது? 1, 2 பாயிண்ட். அப்போ அந்த வேல்யூ வந்து 2 ன்னு அர்த்தம். அந்த k உடைய வேல்யூ என்னன்னா 2. Therefore the answer is y equal to 2. அதே போல ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா y axis. அப்ப y axis எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது? 3 பாயிண்ட். 1, 2, 3. அப்ப 3 பாயிண்ட் தள்ளி இருக்குது y axis. So I can take the point here somewhere here.
இல்லையா 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ P of 3 தள்ளி இருக்குது. X உடைய வேல்யூ தெரியுது, Y தெரியாது, K 3, K. அப்ப நான் என்ன பண்ணணும்னா parallel to Y axis னா X is equals to K, therefore X equals to 3. This is the locus. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. Next, if theta is a parameter if theta is a parameter if theta is a parameter if theta is a parameter, find the equation of the locus. Find the equation of the locus of a point. If theta is the parameter, if theta is the parameter, find the equation of the locus of a moving point. Find the equation of the locus of a moving point. Find the equation of the locus of a moving point whose coordinates are x is equals to a cos cube theta, y is equals to a sin cube theta. X is equals to a cos cube theta, y is equals to a sin cube theta. So நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு அந்த பாராமீட்டர்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியாச்சு இல்லையா. தீட்டான்றதுதான் பாராமீட்டர். இப்போ நான் என்ன ரிலீஸ் பண்ணோம்னா x equal to a cos cube, y ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆகும். அப்ப we have to eliminate the theta value. அப்ப x equals to a cos cube theta, y is equals to a sin cube theta இல்லையா. x equals to a cos cube theta and y is equals to a sin cube theta. அப்ப என்ன அர்த்தம்? இதை h ன்னு எடுக்கணும், இதை y ன்னு எடுக்கணும். அப்ப x க்கு பதிலா at h, k, h is equals to a cos cube theta and y is equals to a sin cube theta. Okay, அப்போ h cos cube theta equals to h by a, sin cube theta is equals to y by a. I want to find out cos theta. அப்ப இந்த 3 அந்த சைடு போனா பவர் 1/3 ஆ மாறிடும். I'll get h by a whole power 1/3. Similarly sin theta அப்படிக்கா போன பவர் y by a power 1/3. எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? sin square theta plus cos square theta equal to 1. அதனால இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றேன். cos square theta ஸ்கொயர் பண்ணும்போது மேல 2 ஆயிடும். h power 2/3 divided by a power 2/3. sin square theta is equals to y power 2/3 divided by a power 2/3. Now we'll get sin square theta plus cos square theta equals to 1. Your sin square theta cos square theta equals to 1 இல்லையா. I can write this as இத y ன்னு வெச்சிட்டேன் k. Sorry, இத k ன்னு எடுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். You have to take this as k power 2/3. Now we'll get cos square theta plus sin square theta by h power 2/3 plus a power 2/3 plus k power 2/3 plus a power 2/3 equals to 1. Take LCM, we'll get a power 2/3, h power 2/3 plus k power 2/3 equals to 1. This implies h power 2/3 plus k power 2/3 equals to a power 2/3. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்வர்ட் வந்துச்சா. லாஸ்ட்ல the locus of h comma k is, the locus of h comma k is, instead of replace h by x and replace k by y, அப்ப x power 2/3 plus y power 2/3 equals to a power 2/3. This is the equation. We'll get x power 2/3 plus y power 2/3 equals to a power 2/3. Okay, so therefore the answer is x power 2/3 plus y power 2/3. Next one. Sir, சொல்லுங்கம்மா. sir, நீங்க சொன்னீங்களா 2 units from x axis. Yes. Sir, அதுக்கு வந்து y is equal to வெறும் +2 இல்லனா plus or minus 2 sin. ஏனா plus. ஆமா கரெக்ட். நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட்மா. plus or minus அவன் என்ன சொல்றானா 3 யூனிட் you can take either plus or minus. ஆனா எப்படியா இருந்தாலும் நம்ம கான்ஸ்டன்ட் தான எடுக்கறோம். y equal to minus plus or minus னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஏனா அவன் கண்டிஷன் கொடுக்கல, இது பாசிட்டிவ் கொடுக்கல, வித்இன் கொடுக்கல, நெகட்டிவ் அப் டவுன்லாம். either you can take plus or minus. அப்ப நீங்க plus or minus னு போட்டாலும் தப்பு இல்ல. y equal to plus or minus 2 and x is equal to plus or minus 3. அவன் என்ன கேட்டிருக்கான்? distance from y axis is 3 units, distance from x axis is 2. அதுதான் கேட்டிருக்கான். நீங்க either plus 2 or minus 2 னு போலாம், தப்பு இல்ல.
Okay, sir. எது போட்டாலும் மார்க் உண்டு. Okay, next one. Find the value of k and b. Find the value of k and b. Find the value of k and b. If the points, find the value of k and b. If the points p of minus 3 comma 1, 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 and q of 2 comma b lie on the locus of x square minus 5x plus ky equal to 0. X square minus 5x plus ky is equal to 0. Very, very simple. நீங்க எந்த இதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். இது 10th standard level தான் சிலபஸ். என்னன்னா 2 பாயிண்ட் லைஸ் ஆன் தி லோகஸ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுது? p of minus 3 comma 1 lies on this locus. Equation locusனா ஒண்ணும் கிடையாது, equation which is equal to 0, which means that you can put in place of x minus 3, in place of y you put 1. Above minus 3 the whole square minus 5 into 1 plus k into 1 equal to 0. So 3 square 9 minus 5 plus k equal to 0. We'll get k is equals to 9 minus 5 4. இது அப்படியே போச்சுனா minus 4. We'll get the k value is minus 4. என்ன சொல்றா? அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? k க்கு பதிலா minus 4 இல்லையா? I can write this as now the locus is x square minus 5x plus k, இல்லையா? k is equals to minus 4y equal to 0. Again the point q of சொல்லுமா? 5x கொடுத்திருக்காங்க சார். -3 தானே சார். Instead of substituting minus 3 you have substituted 1. Yes. Okay, sorry. Thank you. Minus 3, yeah. So plus 15, correct? We'll get 9. Thank you very much. 9 plus 5, which is equals to 14. Yeah, which is equals to 9 plus 15, which is equals to 24. We'll get minus 24. Therefore, we'll get minus 24. You can put this as minus 24y. So now this point lies on, which is equals to x square minus 5x minus 24y equal to 0. Replace x by 2 square minus 5 into 2 minus 24 into b equal to 0. 2 square 4 minus 10 minus 24b equal to 0. Minus 24b equals to 4 minus 10 minus 6. Bring this that side 6. We'll get b is equals to 6 divided by minus 24, which is equals to minus 1 by 4. Therefore, I can say b is equals to minus 1 by 4 and your k is equals to minus 24. That is the answer. You have to find the value of b and k. Moving on to the next problem. A straight rod of length 8 units. 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 Slides with its ends A and B. Slides with its ends A and B. Always on the x and y axis respectively. Always on the x and y axis respectively. X and y axis respectively. Find the locus of the midpoint. Find the locus of the midpoint. Of the line segment AB. Of the line segment AB. பாருங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டுல லேடர் வச்சுட்டு இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, சில வைப்ரேஷன்ல மூவ் ஆகும். அதே போலதான் இங்க ஒரு ராட் வச்சிருக்காங்க. இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ராடுடைய
distance length கொடுத்துறாங்க which is equals to the rod உடைய length is called 8 units. சரியா? இப்போ எனக்கு தெரியும் இது வந்து x axis y axis, இது வந்து floor, இது வந்து wall. இப்போ ஸ்லைட் ஆகுது. அப்ப நான் இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்றேன்னா a, 0 ன்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எப்பொழுதுமே 0, b. That is already simple basics. இல்லையா? அப்ப a of a, 0 and b of 0, b are the constant. As the rod slides, the values of a and b change ஆகுமா? இப்போ இது ஸ்லைட் ஆகும்போது இது மூவ் ஆகும், இது டிகிரிஸ் ஆகும். டிஃபரன்ஷியல்ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட போறோம் நெக்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ இது ஸ்லைட் ஆகும்போது இட் வில் சேஞ்ச். எப்ப சேஞ்ச் ஆகுதுன்னா இட் இஸ் a midpoint, ஒரு பாயிண்ட் இருக்கு p is called the midpoint. அந்த midpoint தான் நான் locus னு எடுக்கிறேன். That is called h, k. That midpoint is called the h, k. இப்போ இங்க இருந்து இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா a, இங்க இருந்து இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா p. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்ப பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணலாம். என்ன தெரியுமா? a square plus b square is equals to 8. a square plus b square is equals to 8. இந்த கண்டிஷன் அப்படியே வச்சுங்க. இப்போ அதை லேட்டர் ஆன் பண்ண போறேன். இப்போ என்ன தெரியுமா? லோக்கஸ். இப்போ இந்த லோக்கஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு மிட் பாயிண்ட். Midpoint of AB is nothing but midpoint of AB. Midpoint of AB is nothing but P of h, k. We know midpoint முதல்ல எடுத்துமே கொடுத்த midpoint formula x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, a plus 0 by 2, that is called a by 2, b plus 0 by 2, which is called b by 2, which is equals to h, k. Compare பண்ணா I'll get a by 2 equal to h, b by 2 is equals to k. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? a square b square equal to 8. அப்ப இது வந்து a வை கண்டுபிடி. a equals to 2h, b is equals to 2k, a square is equals to 4h square, b squared is equals to 4k square. Therefore I can write this as a square, that is called 4h square plus 4k square equal to 8. Everything is divided by 4. I'll get h square plus k squared equal to 2. Final, the last step in algorithm working rule na சொன்னேன். The locus of h, k is replaced by x and y. Therefore, the answer is x square plus y squared equal to 2, which is called a circle. X square plus y square equals to 2. The last problem. With this, we'll stop today. Take on the today's last problem. Take down quickly. Find the equation of a locus of a point. Find the equation of the locus of a point. சொல்லுங்கம்மா. பித்தாகரஸ் தியரம்ல 8 நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம்ல? Good, very good. Thank you very much. 8 square na 64 இல்லையா? Very nice. Thank you ma. 64. About 4 divided by 64, which is equal to 16. Good. Thank you very much. Thanks a lot. Very good. Next step. Find the equation of the locus of a point such that the sum of the squares of the distance, such that the sum of the squares of the distance, from the points, such that the sum of the squares of the distance from the points 3, 5, 1, minus 1 is equal to 20. 1, minus 1 is equals to 20. இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் செக் பண்ணிக்கங்க. 3, 5, 1, 2, 3, 1, 2, 5. Maybe here a, 3, 5. And B point will get 1, minus 1. 1, minus 1. 1, minus 1 ஆனா இருக்கும். 1 இங்க இருக்கும். minus 1 somewhere here. நான் எங்கேயோ ஒரு பாயிண்ட் P of h, k. லோக்கஸ்னா அதுதான் ஒரு பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் எடுக்கிறேன். your h, k move. அப்ப இதனுடைய சம் கொடுத்த இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்குது பாருங்க. A, இந்த பாயிண்ட் வந்து B, 1, minus 1, இது வந்து P. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்குதா? இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா sum of the squares of the distance from the points 3, 5, 1, minus 1 is equal to 2. அப்ப let us take the point P of h, k is the locus point. Is the point on the locus. எப்பொழுதுமே பாயிண்ட் லோக்கஸ் பாயிண்ட் வந்து P of h, k எடுங்க. Is the locus point. Point on the locus.
point on the locus. Now what we'll get? Sum of the squares of the distance from the points PA plus PB square. PA plus PB square. அதனுடைய வேல்யூ வந்து 20. PA square plus அதுதான் கண்டிஷன் அங்க கொடுத்திருக்கான். Sum of the squares of the distance from the points 3, 5 to the P locus and the P to A and P to B உடைய square தான் 20. இப்போ எனக்கு P உடைய வேல்யூ தெரியும், A உடைய வேல்யூ தெரியும். Distance formula. ஸ்கொயர்னால ஸ்கொயர் ரூட் வராது. I can write h minus 3 the whole square. அப்புறம் k minus 5 the whole square. PB, P ல இருந்து B. h minus 1 the whole square plus k plus 1 the whole square, which is equals to 20. Expand this a minus b the whole square, h square minus 6h plus 9, k square minus 10k plus 25, h square minus 2h plus 1, k square plus 2k plus 1 equal to 0. Now we'll get h square plus h square, 2h square. K square plus k square, which is equals to 2k square. Our h term, இங்க ஒரு h, minus 8h. இங்க ஒரு k, minus 8k. And then the constant term, 9 plus 25. Yeah, 9, 35, 35 plus 1, 36, which is equals to plus 36, which is equal to 0. Everything is divided by 2. Yeah, everything is divided by 2. 9 plus, sorry, the 20. The 20 in the side one minus 20. So therefore we'll get h square plus k square. So 2h square, 2k square minus 8h minus 8k plus 16 equal to 0. Throughout dividing by 2, we'll get h square plus k square minus 4h minus 4k plus 4 equal to 0. Correct? Sorry, plus 8. Plus 8 equal to 0. Final session, locus working rule, last step in other, replace h and k by x and y. So therefore the locus of h comma k, the locus of h comma k is x square plus y square minus 4x minus 4y plus 8 equal to 0. One of the important 3 marks. Superstar problem. Okay. So with this we'll stop today. Today I'm extremely sorry for the for the late. Actually அப்பதான் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன், ஹெவி டிராஃபிக்ல மாட்டீங்க சார். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ஏர்லியரா நம்ம எடுப்போம். Because this chapter is very very useful, not only for your board examination, this is also very useful. Most important weightage topic எதுனா இந்த coordinate geometry தான். உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல JEE மெயின் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து 4 to 5 questions வரும். Every year I analyzed. In every year, every start, every phase, every attempt, there will be a 4 questions from this section. Minimum, at least 4. அதனால நீங்க ரொம்ப முக்கியமா இதை இப்பத்திலே படிச்சிட்டீங்கன்னா it will be very very easy. ஒன்னும் நல்லா கவனிங்க, நான் சொல்றேன் எதுக்கு இந்த ஃபார்முலால இவ்வளவு டெரைவ் பண்ணி போட்டோம்னா நீங்க கான்செப்டை மறக்கவே மாட்டீங்க, ஃபார்முலாஸை மறக்கவே கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் விஷயம். சரிங்களா, வெதர் இட் இஸ் உங்க ஸ்கூல்ல நடத்திருக்காங்கன்னு நடத்தினான்னு தெரியாது, பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க ரீகால் பண்ணுங்க, ரீகலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆஃப்டர் த கிளாஸ் இஸ் ஓவர், ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் டின்னர், யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஃபார் 10 to 15 minutes. சரியா, with this we'll stop, we'll continue the next class. Thank you very much for your cooperation. God bless you all. Thank you. Thank you, sir. Thank you, sir. Okay ma, right.